தேவனுக்கு மிகவும் உண்டாது. அன்பு நண்பர் அனைவருக்கு ஹெர்போக்கு மருத்துவர். இது முந்தின ஆடியோனுடைய தொடர்ச்சி மாதிரி வந்து கேட்டிருப்பேன், சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. கர்ப்பப்பை இல்லாமல் திருமணம் செய்து கொடுத்தாங்களா அப்படின்னு. என்னுடைய பாலியல் சிநேகிதன் ஒருத்தர் தான் இது. என்னுடைய சிநேகிதரோட நடந்த நிறைய விஷயங்கள், அனுபவங்களை நம்ம இதில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். திருமணமாகி அவருக்கு வந்து ஒரு 7 வருடமாக குழந்தை இல்லை. கணவன் மனைவிக்குள்ள அப்படி ஒரு பரஸ்பரம், நல்ல நம்பிக்கை, தாம்பத்திய குறைபாடெல்லாம் கிடையாது. நல்ல சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ஆனால் குழந்தை மட்டும் இல்லை. அவங்க ஒரு விதமான கிராமப்புறங்களில் வாழ்றதுனால அவங்க எந்த மருத்துவரையும் பார்க்கல. அவர் காலையில் வேலைக்கு போயிடுவார், நைட்டு தான் வருவாப்புல, அதுக்கப்புறம் சாப்பிடுவார், தூங்கிடுவார், ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷமாக இருந்தாங்க. இப்படியெல்லாம் போயிட்டே இருந்துச்சு. பொண்ணு வீட்டில் எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அவங்களுக்கு தெரியும் அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறக்காது அப்படின்னு. எப்படி தெரியும் அப்படின்னு ரெண்டா சொல்கிறேன். மாப்பிள்ளை பார்த்தீங்க அப்படின்னா, தாய் தைந்தர்கள், வயதானவர்கள் அந்த பையன்கிட்ட வந்து குழந்தை இல்லையாப்பா, நமக்கு ஒரு பேர குழந்தைகள் இல்லையா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பையனுக்கு ஏதோ குறைபாடு இருக்கும் அப்படிங்கிறதுங்க அவங்களும் அதை பெருசாக எடுக்கலை, அப்படியே விட்டாங்க. இப்படியே காலப்போக்கில் போய்கிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் வந்து சின்னதாக ஒன்று விஷயம் வெடிச்சிரும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதம் வரப்பட்ட மாதவிடாய் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா சரியா வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியே அந்த பொண்ணு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாப்ல. ஒரு பொண்ணுக்கு 4 மாதம் 3 மாதம் மாதவிடாய் வரலைன்னா உள்ள கன்சீவ் ஆயிருப்பான்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு போவாங்க, கல்யாணத்துக்கு அப்புறமா இருந்தா. இல்லை ஒருவேளை அவளுக்கு வந்து மென்சஸ் கரெக்டாக வரல, அதனால தான் குழந்தை இல்லை, நீர்க்கட்டி பிரச்சனைகள் இருக்கலாம், குழாய்கள் அடைப்பு இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக செக் பண்ணுறதுக்கு கூட அவங்க வந்து போவதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த பொண்ணு சரிவர அதை அப்படியே ஃபாலோ பண்ணாப்புல மாதத்தில் ஒரு 10 நாள் 1 வாரம் எனக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குங்கிற மாதிரியே கணவன் கூட படுக்காமல், பக்கத்தில் இருக்காமல், போகாமல், அந்த வீட்டில் அந்த புறத்தில் பின்னால் உட்காந்துக்கிட்டு ஆக்சுவலாகிட்டு அந்த கிராமங்கள்லாம் இருக்கிற மாதிரி அந்த விஷய நேரங்களில் வேறு எதுவும் பெருசாக கறியெல்லாம் சமைக்காமல் ரசம் கீரை சாப்பாடுகள் மாதிரிலாம் வச்சு அதை மெயின்டைன் பண்ணனால அந்த குடும்பத்தின் பேரில் யாருக்கும் சந்தேகம் வரல. ஏன் இதை அப்படி மெயின்டைன் பண்ண முடிஞ்சுன்னா, அந்த பெண்ணினுடைய குறைபாடுகள் அனைத்தும் அந்த பெண் குடும்பத்திற்கு தெரியும். எங்கே கணவன் வீட்டில் கணவன் சொல்லி சந்தேகங்கள் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை ரொம்ப தெளிவாக மெயின்டைன் பண்ணாங்க. இப்போ வந்து மாதவிடாய் பிரச்சனை இருக்க நேரத்துலையும் கூட கணவன் மணியாக தான் சேர்ந்துதான் படுக்கிறாங்க, ஒரே ரூமில் தான் இருக்காங்க. அந்த ப்ராப்ளத்தை பெருசாக இப்போ யாரும் எடுக்கிறதில்ல. நவீன காலத்தில், இந்த ஸ்பீடாக போகிற காலத்தில் எல்லாரும் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கான பாதுகாப்புகள் நிறைய இருக்குது. கடையில் அதை வாங்கி வச்சுட்டு வேலைக்கு போயிடுறாங்க. அதை யாரும் வெளியே சொல்கிறது இல்லை. அந்த நாட்கள் கூட நிறைய பேருக்கு சரியாகவே தெரியாது. அந்த அளவுக்கு கடந்து போயிடும். இப்போது நான் சொல்லிட்டு இருக்கிறது சுமார் 20 வருடங்களுக்கு முன்பு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ திடீர்னு ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னதான் இருக்கும், நம்ம ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் போகலாம், கூட்டிகிட்டு போகலாம், எடுக்கலாம் அப்படி செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெண் வந்து அவங்களுக்குன்னு தெரிஞ்ச ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் இவரை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இவங்க வெளியே இருந்திருக்காங்க, பெண்ணு உள்ளே போய் பேசியிருக்காங்க, பேசிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் கணவன்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க, அவங்களுக்கு சரியாக தான் இருக்குது, எல்லாம் நார்மலாக தான் இருக்குது, சரியாயிரும்னு சொன்னாங்க. சின்ன சின்ன சத்து குறைபாடு தான் சரியாயிரும் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. அவர் தன்னுடைய மனைவி மேலே உள்ள நம்பிக்கையும் அன்பும் பாசத்துக்கு கட்டுப்பட்டு அடிபணிஞ்சு அவ சொல்கிறத வாக்குமூலமாக நினச்சி அவரும் வாழ்க்கை போய்கிட்டே இருந்தார். அதிகபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா 10 வருஷம் போயிடுச்சு. 10 வருஷம் போயும் குழந்தை இல்லையே. அதே டாக்டர்ஸை தானே நம்ம பார்த்தோம். நம்ம பக்கத்தில் உள்ள ஏதாவது டாக்டர்கிட்ட போய் பார்க்கலாமா, எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குதுன்னா வீட்டுக்குள்ளே ஒரு விதமான ப்ராப்ளங்கள் வர ஆரம்பிக்கும். ஏன் நீங்கள் வந்து உங்களுக்கு வேண்டிய மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போனீங்க, எங்கள் மருத்துவரை பார்க்க ஏன் நீங்கள் வரமாட்டீங்க அப்படின்னு மாப்பிள்ளை சைடில் உள்ள சிலவங்க 1-2 பேர் சொல்ல, சரி கண்டிப்பாக கூட்டிகிட்டு தான் போய் ஆகணும் அப்படிங்கிற போது தான் அங்கே வந்து ஒரு புதிய விஷயமே ஒன்று பிறக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமணம் நடந்து 2 பேருடைய கட்டுமஸ்தான உடல் அமைப்புகள் இருக்குது. பார்த்தா யாரும் வெளியே சொல்ல முடியாது, கண்டுபிடிக்க முடியாத குறைபாடுகள், என்ன ஒரு விஷயங்கள் இல்லவே இல்லை. இப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மருத்துவர் பார்த்துட்டு சொன்ன ஒரு அதிர்ச்சியான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸ்கேன் எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு கர்ப்பப்பையே இல்லை சார், எப்படி, எங்கே போச்சு, என்ன போச்சு, அது எப்படி இல்லாமல் போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து மருத்துவர் சொல்கிறாப்புல. இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்மளும் அப்படி தான் ஆச்சரியப்பட்டிருப்போம். என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அவங்க வந்து இந்த வயலோரங்கள்லையும் கிராம பகுதிகளிலும் நீங்கள் வேலைக்கு போகும்போது, எடுக்கும் போதும், விளையாடும் போதும்
உடமுள்ளு மாதிரி ஒரு முள்ளு வந்து அவங்களுக்கு வந்து குத்தி இருக்கு கர்ப்பப்பை இருக்க பகுதியில். அதை பெருசாக எடுக்காம நாளடைவில் அது செப்டிக் ஆகி உள்ள பார்த்தீங்க அப்படின்னா புண்ணாகி அது ஒரு கேன்சர் டைப்ல உள்ள உருவாகி அதை எடுத்து தான் ஆகணும், இல்லை வேற வழியே இல்லை அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா திருமணத்துக்கு முன்னாலேயே அதை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் வந்து வெளியே சொன்னா பெண்ணுக்கு திருமணம் கடைசி வரைக்கும் நடக்காது, பெண்ணுடைய வாழ்க்கை போயிடும், பெண்ணுக்கும் ஒரு திருமண வாழ்க்கை நடக்கணும், அவளும் கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்துட்டு போட்டும், ஃபியூச்சரில் குழந்தை இல்லைன்னா கணவன் மனைவி ஒரு குழந்தையை தத்தெடுப்பாங்க, இந்த கர்ப்பப்பை விஷயங்கள் கடைசி வரைக்கும் வெளியே வராது, இதை அப்படியே மறைச்சி ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்த்து இந்த உலகத்தில் எத்தனையோ தம்பதிகளுக்கு குழந்தைகள் இல்லை, கோயிலை சுற்றுறாங்க, பல வருடங்களாக பல முயற்சிகள் பண்ணி பல மருத்துவரை பார்த்து அதிநவீன வசதிகள் எல்லாம் செக்கப் பண்ணி மருத்துவம் எடுத்தும் குழந்தை இல்லாமல் பல லட்சங்கள் வர செலவு பண்ணி போயிட்டுருக்க பற்றின இந்த காலகட்டத்தில் இது வந்து பெருசாக எடுக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க நினச்சாங்க. ஆனால் பரிசோதனை அப்படிங்கிற பட்சத்தில் அதை பார்க்கும்போது நிறைய குறைகள் கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். கர்ப்பப்பையில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, உங்களுக்கு நீர்க்கட்டிகள், கர்ப்பக்கட்டி அடைப்புகள், ஏதாவது சரி நிறைய விஷயங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆண்களுக்கான செமன் போகிற பாதைகள் வேற, அவங்களுக்கு செமன் உருவாகாமல் இருக்கலாம், கவுண்டிங் இல்லாமல் இருக்கலாம், போதிய வளர்ச்சிகள் இல்லாமல் இருக்கலாம். இதே மாதிரி விஷயங்கள் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது தான் சில உண்மைகள் தெரிஞ்சு முற்றிலும் குறைபாடு யாருக்கு அப்படின்னா அந்த பெண்ணுக்கு கர்ப்பப்பையே இல்லை, அதுதான் குறைபாடு. இவர்களுக்கு குழந்தை பெறாததற்கு அந்த நிமிஷமே அந்த இடத்துலயே 2 குடும்பம் 2ஆக பிரிஞ்சிச்சு, சண்டை வந்துச்சு. இவங்க போட்டதை இவங்க வாங்கினாங்க, இவங்க வாழ்ந்த வாழ்க்கை 10 வருஷம் அனுனியமாக இருந்தது, கணவனையாக இருந்தது, அன்பாக இருந்தது, எல்லாமே உடஞ்சி போச்சு. அந்த கணவன் மனைவி கூட வாழ்கிறதுக்கு ஆசைப்படுறாரு, அந்த பொண்ணு அந்த கணவன் கூட ஆசைப்படுறாங்க, அந்த குடும்பம் ஆனால் ஆசைப்படலை. தமக்கு வாரிசு வராமல் இவங்க இவ்வளோ நாள் இப்படி ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த கணவன், அதாவது அந்த பொண்ணுடைய புருஷனை அவங்க கணவனுடைய வீட்டாட்கள் பிரித்து கொண்டு போய் சந்தோஷமாக இருந்த அந்த 10 வருட காலம் நாசமாக போய் ஒரே நிமிஷத்தில் மண் விழுந்து இடி விழுந்து அந்த ஹாஸ்பிட்டல்லையே பிரிஞ்சு அந்தாரையே அவரை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவர் மாப்பிள்ளை வீட்டு வந்து அவர் அப்பா வீட்டுக்கு போயிட்டார், பொண்ணு அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க, 2 பேரும் பிரிஞ்சிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஓரிரு மாதங்கள்லேயே அவருக்கு இன்னொரு திருமணம் செய்து வச்சாங்க. அவருக்கு அழகான குழந்தை பிறந்துச்சு, அவர் நல்லபடியாக இருக்கார். ஆனால் அந்த பெண்ணும் மனம் உடைஞ்சி போய் கொஞ்ச நாள் வீட்டில் இருந்துட்டு, தவறு நம்ம மேலே அப்படி தான், நம்ம தான் இவ்வளோ நாள் கணவனை ஏமாத்துனது தவறு தான், குடும்பமாக ஏமாத்துனது அதை விட தவறு அப்படிங்கிற உணர்ந்துட்டு இப்போ அந்த பொண்ணு தனித்து வாழுது, வேலை செய்கிறாப்புல, அவள் வாழ்க்கை அப்படி போய்கிட்டு இருக்கு. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சந்தோஷமான ஒரு குடும்பம் நடத்தி நம்மளால் ஒருத்தரை ஏமாற்றி ஒரு ஆண்மகனை இவ்வளோ நாள் கொண்டு போனது முதல்ல தவறு. தனக்கு ஒரு குறைபாடு இருக்குங்கிறத சொல்லி ஒரு திருமணத்தை அதை தெரிஞ்சுக்கிட்டு திருமணம் செய்ய தயாராக உள்ள ஆண்கள் யாராக இருந்தால் நீங்கள் அதை வந்து ஏற்றுக்கலாம், திருமணம் செய்யலாம், ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளைங்க. உங்களுக்கு யாருமே இது வேணும்னு செய்கிறதில்ல. உங்களுக்கு வந்து கர்ப்பப்பை சில விஷயங்கள்னால போயிடுச்சு, இது யாருக்கும் பொறுப்பேற்க முடியாது. ஏன் அப்படின்னா இது கடவுளுடைய சித்தம் நினச்சிக்கிட்டு நம்ம நடந்துச்சு, எல்லாருக்கும் அப்படி தான், யாருக்கும் என்ன நடக்குன்னு யாருக்கும் சொல்ல முடியாது. அதனால அதை சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி யாரையும் ஏமாற்றாமல் நீங்கள் வந்து ஒரு திருமணம் செய்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக போயிருக்கும். நீங்களும் ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்த்துருக்கலாம், உங்கள் கணவன் உங்கள்கிட்ட போயிருக்க மாட்டார். இப்போ உங்களுக்கு அன்பு நிறைந்த அன்பு பாசம் உள்ள அந்த ஒரு விஷயத்த இப்போ வந்து ஒரு குழந்தை இல்லை அப்படிங்கிற விஷயம் வந்து முடிவுக்கு கொண்டு வந்து பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப வேதனைக்குரியதாக இருந்து. ஏன்னா நான் வந்து அந்த பையன்கிட்ட திருப்பி கேட்டேன், ஏன்பா ஒரு குழந்தைக்காக நீ இன்னொரு குழந்தைய இழந்துட்டியாப்பா, உன்னை இதுவரைக்கும் சந்தோஷமாக பார்த்த உன்னுடைய மனைவியை இழந்துட்ட அப்படின்லாம் நான் வந்து சொன்னேன். அப்போ அதுக்கு அவர் சொன்னார், சரிதாங்க நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன், என்னுடைய குடும்பம் ஏற்றுக்கல, நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணார். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்து கண்டிப்பாக இது என்னுடைய தெரிஞ்ச மனசில் பட்டதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். இதை உங்களுக்கு நண்பர்களுக்கு இதே மாதிரி பாதிப்புகள் உள்ளவங்க யாராக இருந்தால் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் மற்றொரு ஆடியோ வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.